வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் டிரான்ஸ்ஃபார்மரின் வகைகளான இரண்டாவது பிரிவை பற்றி காண்போம். நாம் சென்ற வீடியோவில் டிரான்ஸ்ஃபார்மரின் முதல் பிரிவான அதன் அமைப்பினை பொறுத்து கோர் டைப், செல் டைப், பெரி டைப் என 3 வகைகளை பார்த்தோம். முதலில் டிரான்ஸ்ஃபார்மர் என்பது ஒரு நிலையான சுற்ற இயலாத ஒரு கருவியாகும். டிரான்ஸ்ஃபார்மரானது எலக்ட்ரிக் பவரினை ஒரு சர்க்யூட்டிலிருந்து மற்றொரு சர்க்யூட்டிற்கு கடத்தக்கூடிய ஒரு கருவியாகும். இதில் எந்தவித ஃப்ரீக்குவென்சியும் மாறுபாடு ஆகாது. மேலும் டிரான்ஸ்ஃபார்மரானது மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் பிரின்சிபல் படி ஒர்க் ஆகக்கூடியது. அடுத்ததாக டிரான்ஸ்ஃபார்மரிலிருந்து வெளிப்படும் அதன் அவுட்புட் வோல்டேஜினை பொறுத்து 2 பிரிவுகளாக பிரிக்கப்படுகிறது. ஒன்று ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மர், இன்னொன்று ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர். முதலில் ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மரை பற்றி காண்போம். ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மர் என்பது லோ வோல்டேஜிலிருந்து ஹை வோல்டேஜாக மாற்றக்கூடிய ஒரு கருவியாகும். அதாவது டிரான்ஸ்ஃபார்மரின் பிரைமரி வோல்டேஜ் லோவாகவும் செகண்டரி வோல்டேஜ் ஹையாகவும் இருக்கும். மேலும் ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மரின் பிரைமரி வைண்டிங்கில் உள்ள காயில்களின் எண்ணிக்கையை விட செகண்டரி வைண்டிங்கின் எண்ணிக்கை அதிகமாக இருக்கும். அதாவது NP is less than NS. அடுத்ததாக ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மரை படத்தில் காணலாம். அடுத்து ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர் என்பது டிரான்ஸ்ஃபார்மரானது ஏசி வோல்டேஜில் குறைக்கக்கூடிய ஒரு வகையான ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் ஆகும். ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர் ஆனது பிரைமரி வைண்டிங்கில் அதிக வோல்டேஜும் செகண்டரி வைண்டிங்கில் லோ வோல்டேஜாகவும் இருக்கக்கூடிய ஒரு கருவியாகும். அதாவது ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மரின் பிரைமரி வைண்டிங்களின் எண்ணிக்கை செகண்டரி வைண்டிங்கில் உள்ள எண்ணிக்கையை விட அதிகமாக இருக்கும். NP is greater than NS. ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மரை படத்தில் காணலாம். நன்றி, வணக்கம்.